வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, வீடு வாங்கினாலும் விற்கிறனாலும் ஹாப்பி ஹோம்ஸ் தமிழ் மட்டும்தான். நீங்கள் வீடியோ பார்த்துட்டே வீடு வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம், விற்கிறதா இருந்தாலும் விற்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஓஎம்ஆரில் ஆன் ரோட் ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி, சிறுசேரி சிப்காட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. ஒருவேளை நீங்கள் சிறுசேரி சிப்காட்டில் வேலை செய்றீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுடைய ஆஃபீஸ் போயிடலாம். அந்த அளவுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. அம்யூனிட்டிஸோட நிறைய லைஃப் ஸ்டைல் அம்யூனிட்டிஸோடய இருக்கக்கூடிய 3 and 4 BHK லக்ஸரி கேட்டகரியில் வரக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். இதனுடைய சைஸஸ் என்ன இருக்குது, இதனுடைய ப்ரைஸஸ் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு அழகான மாடல் ஹவுஸ் பிரம்மாண்டமாக இருக்குது. இன்டீரியர்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நீங்களே பார்க்கலாம். நம்ம வந்து இந்த வீட்டோடைய ஹாலில் இருக்கிறோம். ஸோ 3 side வென்டிலேஷன் இருக்குது. அதாவது 3 side வால் ஷேரிங் உங்களுக்கு கிடையாது. 3 side வென்டிலேஷன் உள்ளது. மெய்டு ரூமோட இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் இது. உங்களுக்கு லிவிங் அண்ட் டைனிங்கே பார்த்தீங்க அப்படின்னா 30 ஃபீட்டுக்கு 14 ஃபீட் வந்து கொடுத்துருக்குறாங்க. 3 BHK பெரிய சைஸஸ் அப்பார்ட்மெண்ட் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமாக ஹாப்பி ஹோம்ஸில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஹாப்பி ஹோம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி சேனல், உங்களுக்கே நல்லா தெரியும். சென்னையில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அழகான அந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுவோம். சேல்ஸுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியில் ஒருவேளை நீங்கள் விற்கணும்னா கூட, இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது விற்கணும்னா கூட அதையும் நம்ம வந்து விற்று கொடுக்கலாம். கமிங் பேக் டு திஸ் ஒன், இது உங்களுக்கு என்ன பயனளிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இறங்கி வெயிலில் மழையில் அலைஞ்சு தெரிய தேவையில்லை. இன்னைக்கு கூட நாங்கள் வரும்போது செம்ம மழை. நீங்கள் வீட்டில் உட்காந்தபடியே உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு டைம் ஜோனில் உட்காந்தபடியே வீடியோஸ் டிவிலையோ மொபைல்லையோ பார்த்துட்டு உங்கள் மனசுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி வரும்போது அதை மட்டும் போய் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு வாங்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். ஸோ ஹாப்பி ஹோம்ஸ் உங்களுடைய நேரத்தையும் அலைச்சலையும் மிச்சப்படுத்தும். இது உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் பொருந்தும். ஸோ ஒருவேளை நீங்கள் ஷேர் பண்ணலன்னா, இப்போ நீங்கள் ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து பண்ணிவிடுங்க. அப்படியே வாங்க நம்ம இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வழக்கம் போல் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், இதுக்குள்ளே என்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, ப்ரைஸ் என்னன்ற முக்கால்வாசியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இன் பிட்வீன் எதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு தயங்காமல் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். வரலாம் வாங்க ஃப்ரண்ட்டில் போகிறோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ ஒரு வீடை நீங்கள் பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது, அந்த இடத்துல ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்குன்னே தெரியாது உங்களுக்கு. நீங்கள் நேரில் போய் பார்க்க வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். அங்கே போனதுக்கப்புறம் பல சர்ப்ரைஸ் உங்களுக்கு வேறு மாதிரி கொடுத்தோம், அது வேறு விஷயம். ஆனால் ஹாப்பி ஹோம்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி அது இப்படி தான் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை நேரில் போய் நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு தான் நீங்கள் பார்ப்பீங்களே தவிர அங்கே போயிட்டு ஷாக் ஆகலாம் மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் எப்படி சொன்னீங்க, இது இப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆக மாட்டீங்க. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது நம்மளுடைய மெயின் டோர் 8 ஃபீட்டுக்கு ஒரு 4 ஃபீட் கொடுத்துருக்காங்க. இதுவே பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த பக்கம் அறுத்துக்கிட்டு இருக்கிறதால நான் ஓப்பன் பண்ணலை. இந்த மாதிரி டிஜிட்டல் லாக் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஃபயர் ஏரியா. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது வந்து 4 BHK வித் மேட் ரூம். என்னுடைய சைஸஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இதை சுற்றி பார்த்துருவோம். இது வந்து லிவிங் அண்ட் டைனிங் எப்படி ஆரம்பிக்குது, சரியான சைஸ் 30 ஃபீட்டுக்கு 14 ஃபீட்டு சைஸ் இது. ஸோ இது வந்து உங்களுடைய லிவிங் ஏரியா. நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஒரு சோஃபா போட்டிருப்பாரு. இதில் ஒரு 5 பேர் தாராளமாக உட்காரலாம். 3 பில்லோ போட்டிருக்கு, 5 பேர் உட்காரலாம். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து உங்களுடைய விசிட்டர் ஏரியாவாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அதாவது மாடல் ஹவுஸ்ன்றதால எப்பயுமே எங்களுக்கு மாடல் ஹவுஸ் ஷூட் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒன்று வந்து மாடல் ஹவுஸில் கண்டிப்பாக ஏசி போட்டிருப்பாங்க, கொஞ்சம் குழுகுலுன்னு இருக்கும். ஏன்னா வெயில் இருந்தாலும் நல்லாயிருக்கும் ப்ளசண்ட்டாக. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக இன்டீரியர்லாம் பண்ணி அவ்வளோ அழகாக அப்படியே நம்பிக்கை ஆசை தூண்டுற அளவுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மாடல் ஹவுஸ் இது இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. அது பாருங்கள், அந்த ஃபயர் ஏரியாவே எவ்வளோ பெருசாக இருக்குது. அதை தாண்டி இந்த பக்கம் வந்து சைடு ஒரு ரூம் இருக்குது, நம்ம போய் பார்ப்போம். இங்கே வந்தீங்கன்னா டைனிங்கு, ஒரு 6 சீட்டர் டைனிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போட்டிருக்காங்க. இது மார்பிள்ஸ் இல்லைம்மா, இது ஃபுல்லாகவே வந்து மார்பிள்ஸ் போட்ட ஒரு டேபிள், அது அழகாக வந்து வச்சுருக்காங்க. இது ரொம்ப ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு பிளேஸ் இது. ஸோ இந்த பால்கனியே பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான பால்கனி. இந்த ஃப்ரெஞ்ச் டோர்ஸோடைய ஹைட்டு பாருங்கள், ஜஸ்ட் ஷோ யூ ஃபுல். பார்த்தீங்களா இந்த டோர்ஸை எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள். பால்கனியும் ரொம்ப ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பால்கனி அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம நிறைய அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து நிற்கிற ஸ்டாண்டிங் பால்கனிலாம் சில இதெல்லாம் பார்த்துருப்போம். இது பாருங்கள், இது ஃபுல்லாகவே பால்கனி. 14 ஃபீட்டுக்கு 7 feet 6 inches கொடுத்துருக்குறாங்க. தாராளமாக நீங்கள் இங்கே ஒரு சோஃபாவே போட்டு உட்காரலாம். ஃபுல்லாக அது ஓப்பனில் இருக்குது. இந்த பக்கம் மட்டும்தான் உங்களுக்கு மழை பெஞ்சா சாரல் அடிக்கும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு எந்த மாதிரியான ரயில்ஸ் வர்றதால அந்த சாரில் கூட நீங்கள் டோட்டலாக தவிர்த்தரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த உடன் ஃபினிஷ் போட்ட ஒரு ஃப்ரெஞ்ச் டோர். நார்மலாக அந்த ஒயிட் கலரில் ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட்டில் இருக்கலாம், அந்த மாதிரி இல்லை. இது இருக்குது பாருங்கள், மஸ்கிட்டோ நெட்டு அதுவுமே அதில் போட்டு வருது. க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த பக்கம் கிச்சன் இருக்குது. கிச்சன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மெய்ட் ரூமுமே அது ரொம்ப பெருசாக கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் போகிற வழியில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை தாண்டி வந்து உங்களுக்கு காமன் டாய்லெட் பாத்ரூம்ஸ் எல்லாமே நல்ல ஒரு இங்கே பாருங்களேன், ஒரு கன்சீல்டு வாட்டர் டேங்க்கு, அந்த ஃப்ளஷ் டேங்க்கு இந்த பக்கம் வச்சுருக்குறாங்க. நல்ல ஒரு டீசன்ட் சைஸ் தான். இதில் வந்து ஷவர் கிடையாது,
வாஷு அண்ட் டாய்லெட் மட்டும் இருக்குது. ஏன்னா இது காமன் டாய்லெட்ன்றதால இதில் அவசியமும் கிடையாது. கிச்சன் பாருங்கள், 15 ஃபீட்டுக்கு 12 ஃபீட்டு கிச்சனு. நான் உங்களுக்கு இன்ச்சஸ்லாம் சொல்லலை, இதை தாண்டி சில இன்ச்சஸ்லாம் இருக்குது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதனுடைய சீலிங் ஹைட்டுமே வந்து ஒரு 10 ஃபீட்டு கிட்ட இருக்குது. உங்களுக்கு நார்மலாக அந்த 9.5 இருக்கும், இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்குறாங்க. பெரிய சைஸ் விண்டோ, இதை திறந்து வச்சிங்கன்னா அவ்வளோ காற்று வரும். டிபெண்டிங் அப் அந்த ஃப்ளோர். 19 ஃப்ளோர்ஸ் கொண்ட அப்பார்ட்மெண்ட்டு, பேஸ்மெண்ட்டு ஸ்டில்ட்டு 19 ஃப்ளோர்ஸு. சிவியூ இருக்குது. மெயினாக அதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன்னு தெரியல, சிவியூ அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த சைடு சிட்டி வியூ சைடும் உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கம்ஃபர்டபுளான கிச்சன், வாட்ரோப் போட்டிருக்காங்க. சாரி, மாடலர் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் மாடல் ஹவுஸ்ன்றது இல்லை, பை டிஃபால்ட் செட்டப் இருக்குது. அது சொல்லி சம்திங் எல்ஸ். இந்த பக்கம் ஒரு கிச்சன் டாப் ஒன்று அதாவது கொடுத்துருக்குறாங்க. இந்த கட்டிங் ஷாப்பிங் அப்படிலாம் பண்ணலாம். அதுவே பாஸ் ஷேப்பில் இருக்குது. அது இல்லாமல் இது செப்பரேட்டான ஒரு டேபிள், ஒரு ஜூஸ் போடுறது, ஸோ அந்த மாதிரி இல்லை சாப் பண்ணுறது, மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே பண்ணலாம். இங்கே வாங்க. ஸோ யூட்டிலிட்டி ஸ்பேஸை தாண்டி உங்களுக்கு ஸ்டோரேஜும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது யூட்டிலிட்டி ஸ்பேஸ், வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஸ்பேஸு. இது வந்து வருவோம். இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு நீங்கள் பார்க்குறது. ஸோ அதில் நீங்கள் திங்ஸ் எல்லாத்தையுமே டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெய்ட் ஹவுஸ், மெய்ட் ரூமு. மெய்ட் ரூமுமே 7 ஃபீட்டுக்கு 8 ஃபீட், அதாவது 7 ஃபீட் 11 இன்ச்சஸ், 8 ஃபீட் 6 இன்ச்சஸ் கொடுத்துருக்குறாங்க. பெரிய ரூம். இங்கே வந்து லைட், இந்த இடத்துல மட்டும் லைட் இல்லை. அவங்களுக்கான அப்படியே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இங்கே இருக்குது. நம்ம அப்படியே மீதி ரூம்ஸை போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் வீடு, ஸ்பேஷியஸாக இருக்குது. எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. இப்போ நம்ம அந்த ரூமை பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு ரூம் இருக்குது, 1 2 3 4 ரூம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அங்கேருந்து நம்ம ஒரு ரூமை பார்த்துட்டு வருவோம். இப்போ நம்ம இருக்கிறது ஹால் கிராஸ் பண்ணி போகிறோம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். 13 ஃபீட்டு 14 ஃபீட் 13 by 14 ஃபீட் ரூம் இது. இந்த ரூமில் வந்து உங்களுக்கு பால்கனி இல்லை, பட் ஹவவர் இது பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் விண்டோ கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாகவே ஃப்ரெஷ் டோர்ஸ். நீங்கள் இந்த டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் பால்கனியில் நிற்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். பாருங்கள் இது ஃபுல்லாக எவ்வளோ பெரிய விண்டோஸ் பாருங்கள். அது ஃபுல்லாக ஒரு வாலே வந்து உங்களுக்கு விண்டோ சைஸில் உங்களுக்கு டோட்டலாக வந்துடும். அண்ட் இந்த ரூமுக்கான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் 8 ஃபீட்டுக்கு 5 ஃபீட்டு, 8 ஃபீட் 10 இன்ச்சஸ்க்கு, 5 ஃபீட் 6 இன்ச்சஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் ஒரு ஒரு பாத்ரூமு. இதுவுமே ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பெட்ரூம் தான். ரொம்ப அழகான ஒரு இன்டீரியர் பண்ணிடுறோம், ரொம்ப கிளாஸியாக இருக்குது. இது பாருங்களா, இது வந்து ஒரு கேன்வாஸு, அந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் மெட்டீரியல், கொஞ்சம் ரஃப்பான டெக்ஸ்சரான கேன்வாஸ் மெட்டீரியல் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும் நம்ம வீட்டில் பண்ணால், இல்லைனா கொஞ்சம் அழுகு படியும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா அது நம்ம பார்த்தது மொதல் ரூம், இது 2வது ரூம். ஸோ இந்த ரூமில் உங்களுக்கு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இங்கே இருக்குது. இந்த ரூம்லையுமே இப்போ அங்கே விண்டோ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட்லேயே தெரியும். இந்த விண்டோ பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியான இந்த சைடு வால் ஃபுல்லாகவே வென்டிலேஷன் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. வால் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக கீழே கிளாஸ், ஃபிக்ஸ்டு கிளாஸு. மேலே வந்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல்லாக அவ்வளோ பெருசு இருக்குது, அவ்வளோ பெருசு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு அது இருக்குது. இது வந்து இந்த பெட்ரூமுக்கான டாய்லெட் பாத்ரூம், அதே சைஸு டாய்லெட் பாத்ரூம் தான். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட்டுக்கு 14 ஃபீட்டு இந்த ரூம் சைஸு. ரெண்ட் தான். அடுத்த ரூம் போவோம். அப்படியே இருக்கு, 3 ரூம் ஒரே சைடில் இருக்கு. வாங்க. ஸோ இந்த ரூம் பாருங்க. இந்த ரூம்லையும் லுக் அட் திஸ் சைஸ் ஆஃப் திஸ் விண்டோஸ். 2 விண்டோ செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க, இந்த சைடு இந்த சைடு. இதில் மட்டும் அந்த சைடு வால் ஃபுல்லாக இல்லை, இங்கே ஒரு சைஸ் விண்டோ இருக்குது. அதே மாதிரி தான், பட் சைஸில் சின்னது. அதே மாதிரி இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இது பாருங்கள், இது பெரிய சைஸ் ரூமில் இந்த அளவுக்கு உங்களுக்கு வாட்ரோப் போட்டு கூட உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இதுவே வந்து 2 அடிக்கு மேலே இருக்கும் இந்த வாட்ரோப்போடைய லென்த்து. அது இந்த ஆக்சுவல் வால். இங்கேருந்து இவ்வளோ தூரம் போட்டும் உங்களுக்கு ரூம் சைஸ் பெருசாக இருக்குது. ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு டேபிள் செட்டப் இந்த பக்கம் போட்டுருக்குறாங்க. நீங்கள் வீட்டில் நம்ம ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அதாவது ஆஃபீஸ் ஒர்க் முடியாமல் எடுத்துகிட்டு வந்து அதை இங்கே வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஆர் திஸ் கேன் பி யுவர் சில்ட்ரன் ரூம், ஸ்டடி பிளேஸு. இது ஒரு பெட்ரூமு, சாரி இது ஒரு பாத்ரூம். இந்த பெட்ரூமுக்கான அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் சேம் சைஸ், நம்ம ஏற்கனவே பார்த்தது 5 ஃபீட்டுக்கு 8 ஃபீட்டு. ஸோ இது வந்து 3வது ரூம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 4வது ரூம். இது உள்ளுமே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு. அந்த பக்கம் டாய்லெட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்த அதே ரூம் செட்டப் தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான விண்டோஸ் தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. அங்கே ஒரு விண்டோ இருக்குது, இங்கே ஒரு விண்டோ இருக்குது. பின்னாடி இந்த ரூமுக்கான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் நம்ம. அதாவது இந்த கம்யூனிட்டியை பற்றி.
கொஞ்சம் அந்த அறுக்கிற சவுண்ட்லாம் கேட்குது, அந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் வெளியில் பரபரம் போயிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது இருந்தாலும் நாங்கள் டோர் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஐ டோன்ட் நோ, சம்ஹவ் சவுண்ட் இஸ் கமிங் இன். ஏதோ விண்டோ ஓப்பனில் இருக்கு போல இருக்கு. 3.42 ஏக்கர்ஸில் இந்த கம்யூனிட்டியை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் மொத்தம் 271 யூனிட்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டு, ஸ்டில்ட்டு, 19 ஃப்ளோர்ஸு, சி ஃபேசிங் அப்பார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 1595 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2927 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. 2028 ஆகஸ்ட் மாதம் ஹேண்ட் ஓவர். உங்களுக்கு வந்து இப்போ இது கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. த பெஸ்ட் பார்ட் இஸ், இப்போ நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் வாங்குறதுக்கும் இதே ப்ரைஸில் நீங்கள் 2028 வாங்குறதுக்கு முடியாது. உங்களுக்கே தெரியும் ஏன் அப்படின்ட்டு. ப்ரைஸ் அதுக்குள்ளே பம்ப் ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்மார்ட்டான ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் ஒரு புக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்ஷியலாக தான் நீங்கள் பே பண்ணிட்டு இருப்பீங்க. ஐ மீன் இப்போ நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய வேலை ஒரு லட்சம், சும்மா எக்ஸாம்பிளுக்கு 1 லட்சம் வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் அப்படியே பே பண்ண மாட்டீங்க. யூ வில் ஸ்பிளிட் இன்டு மல்டிபிள் போர்ஷன்ஸ் ஆஸ் த அப்பார்ட்மெண்ட் க்ரோஸ். அதாவது இவங்க பில்ட் பண்ண நீங்கள் ஸ்லாப்பாக ஃபோன் பண்ணி பே பண்ணிட்டு இருப்பீங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் அந்த ஸ்லாபோடைய டீட்டெயில்ஸ் என்ன, புக்கிங் அமௌண்ட் எப்போ பே பண்ணுவோம், அக்ரிமெண்ட் அமௌண்ட் எப்போ புக் பண்ணுவோம், ஃபைனல் அமௌண்ட் எப்போ பே பண்ணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் அழகாக இருக்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை ஃப்ளோர் பிளான்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம பார்த்தது 4 BHK மெய்ட் ரூம். ஃப்ளோர் பிளான்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு தாராளமாக நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. ஸ்டில்ட் லெவல்லேருந்தே உங்களுக்கு இங்கே அம்யூனிட்டி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இண்டோர் அம்யூனிட்டிஸ் இருக்குது. அப்போ பெரிய லிஸ்ட் இருக்குது. நான் ஸ்விம்மிங் பூல் முதல் கொண்டு உங்களுக்கு அதுக்குள்ளே எல்லாம் வந்துருந்த அவுட்டோர் ஜிம்மு, சீனியர் பிளேசஸ்ஸு, மல்டி ஃபங்க்ஷனல் சீட்டிங்கு, ஸ்விம்மிங் பூல், ஓப்பன் ஏர் தேட்டரு, அண்ட் உங்களுக்கு கோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னூக்கர் கோர்ட்ஸு, பேஸ்கெட் பால் கோர்ட்டு, கிரிக்கெட் நெட்ஸு, இதெல்லாம் நிறைய உங்களுக்கு வருது. உங்கள் இவ்வளோ பெரிய லக்ஸுரி கம்யூனிட்டியில் உங்களுக்கு கம்யூனிட்டிஸ் இல்லைனா அப்படி வாட் எவர் தட் யூ நீட், எவ்ரி திங் இஸ் டேக்கன் கேர், எவ்ரி திங் இஸ் கிவன் ஆல்சோ. அந்த லிஸ்ட் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ சைஸஸ், அதாவது 3 BHK சைஸஸ், 4 BHK சைஸ் செப்பரேட்டாக சொல்கிறேன். 3 BHK 3 டாய்லெட் 1595 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1895 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. 1.5 crores-லேருந்து 1.73 crores ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ். 3 BHK 3 டாய்லெட் வித் மெய்ட் ரூம், அது வந்து செப்பரேட்டு. இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 2032 ஸ்கொயர் ஃபீட்டு, 1.85 crores ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ். ஸ்கொயர் ஃபீட் ரேட் வேணும்னா 7777 rupees. அண்ட் 4 BHK 4 டாய்லெட், இந்த சைஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதோட சின்ன சைஸும் இருக்குது. 2855 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2927 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும், 2.72 crores-லேருந்து 2.75 crores வரைக்கும் ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ். ஸோ இது ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸும் கூட. ஸோ என்னுடைய சஜஷன், இப்போ உங்களுக்கு OMR-ல இந்த மாதிரி சரியான பிளேஸுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியான பிளேஸ். ஏன்னாப்பா இங்கே இருக்குது, நாங்களும் அப்படி தான் ஷாக் பண்ணோம், இப்போ ரோட்லேயே இருக்குப்பா அப்படின்னு. சில கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் தான் சொல்லுவாங்க, பட் அந்த ரோட்டில் தான் என்ட்ரன்ஸ் இருக்கும், கொஞ்சம் அப்படி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா இல்லை, இது அப்படியே என்ட்ரன்ஸு அப்படியே அப்பார்ட்மெண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து நீங்களே அது ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சிப்காட்டுக்கு ரொம்ப பக்கத்தில், நீங்கள் சிப்காட்டாக இருந்தாலும் சரி, டைடல் பார்க்காக இருந்தாலும் சரி, நடுவில் RMCயாக இருந்தாலும் சரி, இந்த OMR-ல இருக்கக்கூடிய என்ன விதமான ஒரு IT பார்க்காக இருந்தாலும் ஒர்க் பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பயங்கரமான ஹாட்ஸ்பாட் இது. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணலாம், இதில் நம்ம புக் பண்ணலாமா, 3 BHK பண்ணலாமா, 4 BHK பண்ணலாமா. நடுவில் உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்தாச்சு, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒருவேளை ஃப்ளோர் பிளான் வேணும், நம்ம இருக்கிற ஃப்ளோர் பிளான்லாம் அனுப்பிச்சு விட அப்படின்னா we will love to share the PDF. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு PDF வந்து கொடுப்பாங்க. இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுமா, மேப் வேணுமா, yes we can give you that. எனி டீட்டெயில்ஸ் தயங்காமல் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் ஆன் பண்ணணும்னு வெயிட் பண்ண தேவையில்லை, இமெயில் அனுப்பிச்சிட்டு ரிப்ளைக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் டேக் யூர் ஃபோன், ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தாராளமாக கால் பண்ணி டாக் டு அஸ் அண்ட் வில் ஹெல்ப் யூ வித் ஆல் த இன்ஃபர்மேஷன் தட் யூ மே நீட். என்னுடைய சஜஷன், நேரில் வந்து பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூ கேன் மேக் யுவர் சிட் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் யூ கேன் மேக் த சாய்ஸஸ். ஸோ அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஒரு ஹாட் ஸ்பாட்டு. மிஸ் பண்ணிட்டோன்னா வந்து ஃபியூச்சரில் இந்த பக்கம் போகும்போது அந்த பில்டிங் கண்ணில் தெரியும். 19 floors, நீங்கள் சி ஃபேஸிங்னா சொல்லியிருக்கேன், ஸோ கண்ணில் தெரியும். அப்போவே ஹாப்பி ஹோம்ஸில் இந்த வீடியோ பார்த்தேன், அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம வண்டி ஓட்டிகிட்டே நம்ம போயிட்டு இருப்போம், அது மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. இந்த செக்ஷனில் வந்து OMR-ல தான் நிறைய ஷூட் பண்ணுறோம். OMR, ECR, அடையார் எல்லாம் மிஸ் பண்ணிடுறது பாருங்கள். ஹாப்பி ஹோம்ஸோடைய ஹாப்பி ஹோம்ஸ் இட்ஸ் ஓன் வெப்சைட் ரெடி ஆகிட்டு இருக்கு. happyhomestamil.com தான் அதனுடைய லிங்க். பட் ஸ்டில் இட்ஸ் இன் த ப்ராசஸ், கெட்டிங் ரெடி. கூடிய சீக்கிரத்தில் அது வந்துடும். வந்த உடனே உங்களுக்கு தான் நான் முதல் சொல்லுவோம். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வீடியோ பார்க்கல, நான் வெப்சைட்டில் பார்க்குறேன் அப்படின்னா கூட, இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் தேர் யூ கேன் ஆல்சோ செக் அஸ் தேர். நாங்கள் ரெகுலர் அப்டேட்ஸ் அதில் போட்டுட்ருப்போம். நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்காது. see you in the next video. சேஃபாக இருங்க.